அனைவருக்கும் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீராக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃபோன் பண்ணிட்டே வராங்க. யாருக்கு? அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே வரும்போது அவர் எடுக்கவே இல்லை. இவங்க அந்த ஹோட்டல் வாசல்ல நின்று அப்படியே பாக்குறாங்க, இடுடா அப்படின்னு. பட் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அப்படியே ஓரமா நிற்கும் போது கரெக்டா அவர் அப்படியே வராரு. அவருடைய செக்ரட்டரி கூட அவர் கூட சொல்றாரு, சார் ஏன் சார் வந்து மேடம் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே மாட்டீங்க, எடுங்க சார், இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது பிரச்சனை தான் ஆகும் அப்படின்றப்ப, இல்ல எங்க அப்பா வந்து இந்த டீலை கேன்சல் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாயிரும். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை காப்பாற்றணும், அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை இங்க நடத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க அங்கிட்டு இருந்து என்ன நடத்தணும் அப்படின்னு, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? உடனே இவர் என்னை மன்னிச்சிரு, எங்க அப்பா வந்து இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாரு, சோ அதனால நான் வேற வழி இல்லாம தான் இங்க இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் படி இந்த ப்ராஜெக்டை இங்க நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன், நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. அவங்க அப்படியே பாக்குறாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஆமா நீ எதுக்காக இப்படி பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம இங்க தங்கிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம செக்ரட்டரி அப்படியே ஒரு மாதிரியா வந்து சிரிப்பு அடக்கிட்டு இருக்காரு. நம்ம செக்ரட்டரி பார்க்கணும் அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு அப்படியே அவங்க திரும்பிக்கிறாரு, சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹோட்டல்ல. இங்க நம்ம மீராக்காவும் கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது கூட எனக்காகத்தான் நீ வந்து சந்தாரால கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன, ஓகே, ஆனா அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னை தேவையில்லாம விலக்கி வைக்கிற, எனக்கு புரியல அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இங்க பாரு, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி சீப்பான பெட்ல தூங்கினா உனக்கு பேக் பெயின் வருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்காக வந்து எனக்காக கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நீ இவ்வளவு தூரம் இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்கும்போது அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது. இவங்க கேட்கும் போது தான் ஆக்சுவலி அங்க காட்டுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் வந்துட்டு இல்ல என் பொண்டாட்டி வந்து எந்த தப்புமே பண்ணல, நான் டைவர்ஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு, ஆனா அப்ப இருந்து அவ எந்த தப்புமே பண்ணல, அம்மா தான் எல்லா தப்புமே பண்ணிருக்காங்க அப்படின்னு அங்க சண்டை போட்டிருப்பாரு. எனக்கு அவ பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சண்டை போட்டிருப்பாரு. சோ அதனாலதான் இந்த இதை வந்து டிராப் அவுட் பண்ணிருப்பாரு. இங்க அதான் கேக்குறாங்க, எதுக்காக தேவையில்லாம எனக்காக நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் சண்டை போடணும், நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அவங்க சொல்றா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னோடனே, ஏன்னா நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. சோ இதை கேட்டோடனே அக்காக்கு அப்படியே ஷாக் ஆயிருது, என்னது இன்னும் லவ் பண்றியா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி. அவர் அப்பா சொல்றாரு, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்காக எங்க அப்பாட்ட பேசி இருக்கேன், அதுவே பெரிய விஷயம் தான், என்னால உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியாது. இந்த பாத்தியா நான் வந்து 4 நாளா ட்ரெஸ் மாத்தலங்கிறது உனக்கு நல்லா நீ கவனிச்சிருக்க, சொல்ல போனா என்னோட பேக் பெயின் எடுக்கிறது தெரியுது, நான் எவ்வளவு சீப்பான ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்றத பத்தி கவலைப்படுறேன், இந்த கேரிங் இருக்கு பாத்தியா, இது இன்னும் உனக்குள்ள இருக்கு, ஏன்னா உனக்குள்ள இன்னும் காதல் இருக்கு, அதே மாதிரி தான் எனக்குள்ளயும் இன்னும் காதல் இருக்கு, ஏன்னா நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதனாலதான் எங்க அப்பா எதை சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உனக்காக நான் இங்க இருப்பேன், உன் மனசை மாத்தி கூட்டிட்டு போவேன், நம்பிக்கையோட இங்க வந்து இருக்கேன். எங்க அப்பா என்கிட்ட பெட் பண்ணிருக்காரு உன்னால முடியாதுன்னு, ஆனா நான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய காதல் உண்மை அப்படின்னா கண்டிப்பா நீ ஏத்துக்குவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியல, ஏன்னா இவர் வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றாரு இன்னமும், அதனாலதான் தான் ஒய்ஃப் வந்து எப்படியாவது மனசை மாத்தி கூட்டு போகணும் அப்படிங்கறக்காக இங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அவங்கள ஒரு மாதிரி அப்படியே பாக்குறாங்க. அந்த பக்கம் அப்படியே மெதுவா 2 பேர் திரும்பி ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. பக்கம் நம்ம அக்காக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க அப்படியே நம்ம வில்லிய காட்டுறாங்க. ஆக்சுவலி வில்லியோட ரூம்ல வந்துட்டு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, தாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவர் அப்பதான் வந்து ஆக்சுவலி ரூம்குள்ள வராரு. ரூம்குள்ள வரும்போது போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து பேசலாம்னு அலோன்றாரு. அதுக்குள்ள அங்க இருந்துட்டு, ஏய் என்ஜோல் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அந்த ஸ்கார்ஃபுக்கு வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கு தான் நான் காசு வாங்கினேன், இப்போ என்னடா அந்த ஸ்கார்ஃபை இன்னும் ப்ரமோஷனே பண்ணல, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்துருது. வந்தோடனே போனை பிடிங்கி, எதுக்காக தேவையில்லாம என்னோட போனுக்கு நீ ஆன்சர் பண்ண, கொஞ்சமாவது உனக்கு வந்து மேனன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏய் ஒரு சரி வெயிட் பண்ணு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, எனக்கு புரியல, அந்த ஸ்கார்ஃபை ப்ரமோட் பண்றதுக்காக காசு வாங்கினியா, எப்போ தாரா கூட இருக்கிறப்பியா அப்படின்னு. ஆமாடா காசு வாங்கினேன்டா, அதுக்கு என்னடா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா தெரியணும், ஆமா அந்த ஸ்கார்ஃபை ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தா காசு தரேன் நானுங்க, அதனால காசை வாங்கினேன், அதுக்காக ப்ரமோஷன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்குள்ள ஒத்துக்கல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற, அதனால என்கிட்ட வந்தாங்க, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான், எவ்வளவு நாளைக்கு தான் நானும் வந்து அவட்டே அசிஸ்டண்டா இருக்கணும், நான் என்னோட பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒரு பொண்ணுட்ட அதுவும் அசிஸ்டண்டா இருக்கும்போது இவ்வளவு சீப்பா நடந்துக்கியா, வெறும் பணத்துக்காக எல்லாமே பண்ண அப்படின்றப்ப, ஆமாடா நான் பணத்துக்காக பண்றதாடா, என்னடா வேணும் உனக்கு, போடா தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வராது, இப்ப என்ன உனக்கு, என்னை விட அவ பெட்டரா தெரியலா, போடா போடா முதல்ல என்னை விட்டு கிளம்புடா அப்படின்றப்ப, அவனும் நிறுத்தி, உன்னை மேல ஆளு கூட இருக்கிறத விட நான் வெளியே போறதே பெட்டர், இனிமே நான் உன்னை மூஞ்சிலே முழிக்க விரும்பல, போடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனு கிளம்பி போயிடுறான். இவங்க அப்படியே பாக்குறாங்க. கரெக்டா வந்துட்டு அந்த நேரத்தில் அவன் திரும்ப போன் அடிக்கும்போது, சும்மா எதுக்கே நங்க போன் அடிச்சிட்டே இருக்கா, அதான் சொல்லிட்டேன்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான ப்ராடக்ட் வந்து நான் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன், ட்ரை பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறேன், இப்ப என்ன பண்ண போறியா பண்ணிக்கப்பா வை முதல்ல போன அப்படின்னு காட்டு கத்திருது. சோ விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கார்ஃப் வந்து கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க வந்து நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்டா இருக்கிறனால இவங்க கிட்ட பர்சனலா பணம் கொடுத்து இந்த ஸ்கார்ஃபை வந்து உங்க மேகசின்ல வர வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு அவளை வந்து ட்ரை பண்ணா, பட் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கல. இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த பணத்தை திரும்ப கேட்பாங்க இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆடி நம்ம ஹீரோயினையும் கோத்து விட்டுட்டா. சோ அதை தான் இப்ப யோசிச்சு பாக்குறா. இப்ப ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி பேசிக்கிட்டே வர்றாங்கல்ல, அதே நேரத்துல இங்க நம்ம பசங்க யார் யாரு, நம்ம விக்கி, மனோஜ், சாம் 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனாலடா இந்த மாதிரி கேன்சல் பண்ணாங்க நம்ம சாம்
கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம விக்கியும் சொல்றான் இல்லடா இந்த மாதிரி ஆர்டிகல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அவ இன்னொரு பேர் வச்சு சீட் பண்ணி உள்ள வர்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால தான் வந்து அவங்க அந்த எக்ஸ்பெடிஷனை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம சாம் வந்து என்ன சொல்றானா, டேய் பேர் வந்து அவளுக்கு ஒண்ணுக்கு 2 பேர் இருக்குடா சர்டிபிகேட்ல, அப்புறம் எதுக்காக இதை வந்து இவங்க இது பண்றாங்க, அதை கொடுத்தா கூட பண்ணலாம்ல, சொல்லப்படா அவ இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காடா, இப்படி வந்து இதை வந்து விட சொல்ற இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப இது பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம விக்கி மனோஜ் எல்லாருமே அதான் சொல்றாங்க, இல்ல இது எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நம்ம மனோஜ் விக்கி 2 பேருமே சொல்றது இல்ல மச்சான், ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு நாள் மட்டும் எத்தனையோ கால்ஸ் வந்துருச்சு ஆபீஸுக்கு, சோ அதனாலதான் அவங்க வந்து கொஞ்சம் பயந்து பேக் அடிச்சிருக்காங்க. கரெக்டா நம்ம விக்கி சொல்றான், இல்ல மச்சான் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல, நம்மளுடைய தாரா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, அவ பவர் அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அது எது அப்படிங்கிற இந்த விஷயத்தை வச்சு அவ பவர் அபியூஸ் பண்ணான்னு சொல்றாங்களோ அந்த விஷயம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதனால பவர் அபியூஸ் பண்ணதாக அந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த விஷயத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம டீகோட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நம்ம மனோஜ் இருக்கிறாண்டே அவ வந்து பவர் அபியூஸ் பண்ணதாக வந்து இந்த இதெல்லாம் வெளியே வந்திருக்கு, ஓகே, ஆனா அவ எதை வச்சு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நம்ம அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, டேய் நிறுத்துங்கடா, நான் மட்டும் என்ன பெரிய ஜீனியஸ் நினைப்பா, எனக்கு இங்க பாருங்கடா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணமோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆனா அதுக்கு நமக்கு கடவுள் கண்டிப்பா வழி கொடுப்பாரு அப்படின்றப்ப இங்கிட்டு இருந்து நம்ம விக்கியோட ஆள் வந்துட்டு ஸ்கார்ஃப் அப்படின்றாங்க. அப்படியே அவர் பாக்குறாரு, பார்த்து ஒரு செகண்ட் அப்படியே நெஞ்சில கை வச்சு பயந்துடுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா அந்த ஸ்கார்ஃப் தான் பிரச்சனைங்கிறத அந்த பொண்ணு சொல்லுது. இவங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலுமே பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு காதலோட பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் அது போக வந்துட்டு நம்மளுடைய சாம் இவங்க 2 பேரும் அந்த 2 பொண்ணு கூட உட்கார்ந்து பேசுறாங்க. நம்மால் எங்கடான்னு பார்த்தா சைடுல வந்து ஒரு மாதிரி டிசைனா உட்கார்ந்து இருக்காரு, என்னமோ வந்து ஸ்டைலா உட்கார்றதாக. சோ அப்பதான் இவங்க 2 பேரும் தெரியுது, ஓ நீங்க 2 பேருமே வந்து அவளோட அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஓகே ஓகே சரி அப்படின்னு நம்ம சாம் கேக்குறாரு. ஆமா நம்மளுடைய தாரா அங்க இதை வந்து ரொம்ப விரும்பி இந்த விஷயத்தை செய்வா அப்படின்னு அந்த கியூட் பண்ண சொல்லுது. இல்ல மேடம் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒர்க்னே சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு ஒர்க் ஹாலிக் அப்படின்னு நம்ம சாம் பார்க்கலாம், என்னமா சொல்ற அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு வந்து இல்ல அதாவது என்னன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க ஒர்க்ல, அது போக வந்து ரொம்ப கூலான டைப் தான், அதுக்காக வந்து ஆச்சு போச்சுன்னு கத்துற டைப்லாம் கிடையாது அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ ஓகே 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 அப்படின்றாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனோஜ் பாக்குறாரு, பார்த்தா விக்கி அப்படியே ஒரு தினசா உட்கார்ந்துருக்காப்ல. டேய் விக்கி என்னடாச்சு, ஏன்டா சடனா வந்து ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் அது வந்து ஒண்ணு இல்ல சும்மா ஜஸ்ட் என்ன இருக்கு நீங்க பேசுங்க பேசுங்க அப்படின்றாரு. அந்த பொண்ணு சும்மா இருக்காம ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க தான் எனக்கு வந்து அந்த வழி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நம்மால அது வந்து ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு இவனும் பதிலுக்கு சொல்றான். நம்ம மனோஜ் அப்படியே பாக்குறாரு, நம்ம சாமும் பாக்குறாரு, என்னமோ ஆயிப்போச்சுடா இவனுக்கு அப்படின்னு நம்ம சாமு அப்படியே பாக்குறாரு, மனோஜ் பாக்குறாரு. 2 பேருமே வந்து அப்படியே நம்ம விக்கிய பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இவங்களையும் பாக்குறாங்க, அந்த பொண்ணையும் பாக்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு டக்குனு அப்படியே வந்து டபக்குன்னு 2 பேரும் நம்ம மனோஜ் சாமு டேய் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு, என்னடா டேய் இந்த பயலுக்கு லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். ஆமாடா சொல்ல போனா இந்த 30 வருஷத்துல இப்பதான் இந்த பரதேசிக்கு லவ்வே வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் லவ் நினைக்கிறேன். ரைட் நடத்த சரி பாத்துக்கலாம், முடிஞ்சா சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் பாக்குறாங்க, நம்ம விக்கி அப்படியே பாக்குறாப்ல அப்படிங்கிறதே பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாரும் உட்கார்ந்து பிளான் பண்றாங்க எப்படி வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ வந்து என்னன்னா எல்லாரும் உட்கார்ந்து பிளான் பண்றாங்க, இல்ல இந்த ஸ்கார்ஃப் தான் இந்த விஷயமா இருக்கு, எங்க சுத்தி போனாலும் இந்த ஸ்கார்ஃபை வச்சு தானே விளையாண்டுருக்காங்க, அப்ப ஏதோ ஸ்கார்ஃப்ல இருக்கு அப்படின்னு நம்ம விக்கி ஏய் இதுல என்னடா டவுட், ஸ்கார்ஃபுக்காக பே பண்ணிருக்காங்கடா, இந்த பொண்ணு வந்து அதுக்காக மறைச்சிருக்குது, அந்த பொண்ணு பணத்தை வாங்கிட்டு அதை ப்ரோமோட் பண்ணிருக்கு அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான், அந்த ஸ்கார்ஃபை வந்து ஆட் பண்ணும்போது தான் மேடம் வந்து வேணான்னு சொன்னாங்க, அதையும் மீறி வந்து அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற மாடலுக்கு கொடுத்தாங்க, அதனாலதான் சத்தம் போட்டாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்றப்ப கரெக்ட். அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம சாம் சொல்றாப்ல, இல்ல எல்லாருக்குமே சோசியல் மீடியால ஏதாவது சஸ்பெக்ட் அந்த ஸ்கார்ஃபை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஓடும், அந்த விஷயத்தை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து அனலைஸ் பண்றாங்க. சொல்ல போனா நம்ம விக்கியெல்லாம் போய் அந்த லேப்டாப்லாம் எடுத்துட்டு வந்து உட்கார்றான், பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு ஒட்டிட்டு இது உங்க அக்கௌண்ட் தானா, ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. இவன் அப்படியே மவுஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான், தேங்க்யூ அப்படின்னு 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முடியறதுக்குள்ள வந்து 2 பேர் லவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஹீரோயினே ஆக்சுவலி வந்துட்டு நைட் நேரத்துல நடந்து வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்கா. அவன் வந்து பாக்கும்போது நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு டக்குன்னு பயந்துடுறான். நீயா ஆக்சுவலி ஒண்ணு இல்ல உன்னே தான் பார்க்க வந்தேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்றப்ப இல்ல இப்ப புதுசா ஒரு ஆர்டிகல் வந்துச்சுல அதை பண்ணது வேற யாரும் இல்ல என்ஜோல் தான் அப்படின்றான். அவ சேஞ்ச் ஆகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரி இப்ப எதுக்காக இதை என்கிட்ட சொல்ற? சோ இப்பதான் இவன் எல்லா உண்மையும் சொல்றான். இங்க பாரு, நான் உன்னைய இருக்கும்போது அதாவது உன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சீட் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்காக நீ வந்து மாட்டணும், நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்லாம் நான் நினைச்சதே கிடையாது ஒருபோதும். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது தான் நான் லவ் பண்ண இல்லனே சொல்லல, பட் அவ பண்ண எந்த தப்புக்குமே நான் உடந்தே இருந்ததே கிடையாது. ஏன்னா அவ என்னையவே ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கா, என்கிட்டே நிறைய பொய் சொல்லி என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிருந்திருக்கா, அது எனக்கே தெரியாது. சோ இந்த பிரச்சனையில எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது உன்னுடைய இந்த ஆர்டிகல் வந்ததோ இல்ல நீ வந்து பவர் அபியூஸ் பண்ணேன்னு சொன்னதோ இந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. அவளா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏன்னா எனக்கே எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறான். சரிடா அதுக்கு இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்றப்ப டக்குனு கால்ல விழுந்துடுறான். இங்க பாரு எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுமா அப்படின்றான். என்னடா உதவி? இல்ல நான்
நான் என் பாஸ்ட வாக்கு கொடுத்துருக்கேன், அடுத்த வாரம் வந்து எக்ஸிபிஷன் இருக்கு, நான் போட்டோஸ்லாம் சப்மிட் பண்ணணும், ஆனா அதுக்குள்ள எந்த தீமுமே முடிக்கல, அந்த ப்ராஜெக்ட் வேற அப்படியே நிக்குது, அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறதுக்கு எனக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணு, நீ போட்டோஸ் ரெடி, எனக்கு நீ எல்லாம் ரெடி பண்ணி கொடு அப்படின்றான். சோ இப்போ இவங்களே வந்துட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேற. அவங்க டேய் என்னடா உளற, நான் எப்பற போட்டோ எடுத்து தீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும், உண்மையிலேயே வந்து சீரியஸா பேசுறியா என்ன, தெரிஞ்சுதான் பேசுறியா, எதையாவது உளறாதறான்றாங்க. இல்ல இல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோ, 2 நாள்ல நான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும், எனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 3ஆம் நாள் வந்து நான் சப்மிட் பண்ணி ஆகணும், எப்படியாவது உன்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னால மட்டும் தான் முடியும் இந்த ஹெல்ப்பை, வேற யாராலையுமே பண்ண முடியாது, எப்படியாவது என்னை அந்த வேலையில இருந்து காப்பாத்துமா, அதாவது என்னன்னா வேலையில இருந்து என்னை ஃபயர் பண்ணிடுவாங்க, எப்படியாவது என்னை காப்பாத்து இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு கால்ல இருந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுறாப்ல. நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு போன் பண்ணிட்டே வராரு. ஹீரோயினி போனே எடுக்கல, அவர் ஒரு மாதிரி பதட்டத்திலே வராப்ல. இங்க நம்ம ஹீரோ வந்துகிட்டே இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும்போது அவன் கால்ல வந்து கெஞ்சுறத பார்த்து ஐயோ இவனா இந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்க வந்தா, போச்சு போச்சு அப்படின்னு வேமா குடுகுடு தாரா தாரா அப்படின்னு ஆர நினைச்சிட்டு வேமா வந்து டக்குன்னு கார்ல இருந்து இறங்கி தாரா தாரா இவன்ட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கே, என்னடா நினைச்சிட்டு இருக்க, இங்க வந்து அப்படின்னு கத்தம்போது நீ நில்லு அப்படின்றாங்க. நம்ம தாராவை பிடிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருடா, பேசி முடிச்சுட்டு வரடா, இங்க பாருடா, என்னால கண்டிப்பா உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, வேற ஏதாவது நல்ல போட்டோகிராஃபரை பாரு, அவங்கள வச்சு அந்த ப்ராஜெக்ட் முடியும், என்னால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி என் பேர் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு, சோ நான் திரும்ப பண்ணேன் அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனை ஆகும், வேணவே வேணான்றாங்க. இல்ல என்னால முடியும், நான் பிளான் வச்சிருக்கேன், அதுபடி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்றான். என்ன பிளான் வச்சிருக்க போற, நீ ஒன்னும் பெருசாலாம் பிளான் வச்சிருக்க மாட்டேன், அப்படியே நீ பிளானே வச்சிருந்தாலும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. அவனும் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கெஞ்சாத குறைய கெஞ்சுறான். நம்ம ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்க பாட்டுக்கு ஏறி போயிடுறாங்க. அவனும் கெஞ்சாத குறைய கெஞ்சுறான். நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு நிப்பாட்டனே, இங்க பாரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்ன கேளுடா, ஒண்ணு இல்ல, ஏன் வந்துட்டு நீ அவன் சொன்னது அதாவது அந்த கிராக் பையன் இருக்கான்ல, அவன் சொன்ன விஷயத்தை யோசிக்க கூடாது, ஏன்டா இல்ல இப்ப நம்மள அந்த எக்ஸிபிஷன்ல இருந்து உன்னை விலக்கிட்டாங்க, ஓகே அந்த போட்டோ ஷூட் எக்ஸிபிஷன்ல இருந்து விலக்கிட்டாங்க, பட் நீ இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த மேகசினுக்காக பண்ணலாம்ல, ஏன்னா அவங்க ஒரு பெரிய மேகசின் கம்பெனி தானே, திரும்ப ஒரு வேலை நீ வந்து அதை பண்ணி கொடுத்த அப்படின்னா உன்னோட பேர் ரீச் ஆகும், நீ திரும்ப அந்த கரியருக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றாரு. பட் ஹீரோயினி அப்படி இல்லடா, நான் திரும்ப போனாலுமே அந்த அளவுக்கு பெருசாலாம் பேர் சம்பாதிக்க முடியாது, ஏன் அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்றப்ப, இல்லடா எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, என்ன அப்படின்னா நான் ஓனா தான் எக்ஸிபிஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு, இல்லடா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள சொல்றேன், சரி ஓகே இப்ப சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக லே அவுட் ரெடி பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக அந்த இடங்கள்லாம் பார்த்து ரெடி பண்ணிருப்பாங்க, அளந்திருப்பாங்க, அது போக வந்துட்டு என்னன்னா இங்க அவங்க வந்து பார்த்திருப்பாங்க, அங்க இருக்கிற எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்திருப்பாங்க, பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த இடத்தோட ஆள் கேட்கிறாரு, ஆமா நீங்க ஏதோ வேற தேடிக்கிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. அப்ப நீங்க போய் உங்க மாமனாரை பாருங்க அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போயிடுறாரு. ஆனா அவர் பார்க்கணுமே, தாரா தாரா என்ன விஷயம் சொல்றாமா அப்படின்னு. நம்ம தாரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாம் சொல்லி உங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரா, வெயிட் பண்றா, நம்ம ஓனா தான் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் நடத்தணும், கன்ஃபார்மா சொல்றேன் இது தாராவோட ஓன் எக்ஸிபிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து ஏதாவது ஆன்லைன்ல கிடைக்குமா, ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ண பொருள்லாம் இருக்குல்ல, அதை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாங்க, நம்ம சாம் மட்டும் தாங்க முழிச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு லேப்டாப்ல அவனுக்கு ஒரு கமாண்ட் தட்டுப்படுது, உடனே கண்டுபிடிச்சா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்தினோன்னு எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா இந்த கமாண்டை பாரு, பர்டிகுலரா இந்த கமாண்டை பாரு, இது ஒரு பழைய போஸ்ட், பட் அவங்களுடைய கமெண்ட் அந்த இதுக்குள்ள போய் பார்க்கும்போது இரு அதுக்குள்ள போ அப்படின்றப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன அந்த ஸ்கார்ஃப், சில வாட்ச், சில விஷயங்கள்லாம் இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வில்லி வந்து என்சோல் வந்துட்டு நம்ம ஹீரோனிக்கே தெரியாம அங்க இருக்கிற ப்ராடக்ட்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சோ அதை இங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இங்க பாரு அந்த ஸ்கார்ஃப் வந்தாடா இருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்துல இந்த வாட்சை பாரு, இந்த ரிங்க பாரு, எல்லாமே வந்து தாரா மேடம்க்கு தெரியாமலே இவ பண்ணிருக்காடி, சொல்லப்போனா இவ வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்காக வேலை பார்த்திருக்காடி அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமாங்க, வில்லி வந்து ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு ப்ராடக்டோட ஆளுங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை அழகா நம்ம ஹீரோனிக்கே தெரியாம அந்த ப்ராடக்ட்ல ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டே வந்திருக்கா. அது ஸ்கார்ப் வைக்கும் போது தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. சோ அதை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, சூப்பரா நம்ம கண்டுபிடிச்சிட்டா, இனிமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்சோல் வந்து பண்ண விஷயம் மிகப்பெரிய தப்பு. ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல. சோ அவ தான் தப்பு பண்ணிருக்கா. இப்ப மாட்டினா யார் மாட்டுவா, அவ தான் மாட்டுவா, அவ கெரியர் தான் போகும். சோ அதனால எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியும் நம்ம ஹீரோயினியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க கூத்து என்னன்னா, நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து டைவ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா மெயின்லேண்ட்ல இருந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சோ அவங்க வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்து அந்த தாராவை கண்டுபிடிச்சிடணும்டா, இன்னைக்கு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து போட்டோ எடுத்துடணும், என்ன ஏதுங்கிறத இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இவங்க எல்லாம் பார்த்துடுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணுக்காத மாதிரி உட்காந்து இங்க தாண்டி வர்றாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து மேடம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னு, வாங்க 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 மேடம், நாங்க வந்து ஆக்சுவலி மெயின்லேண்ட்ல இருந்து வரோம், அதாவது சியோல இருந்து வரோம், அவங்களும் பார்க்கணுமே. அப்படியா, சரிப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இங்க மிஸ் தாராவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எது தாராவா? ஓ ரைட் ரைட் ரைட், அவளையடா வீடு வந்து எங்கன்னா அது வந்து
அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. மேடம் ப்ளீஸ் சொல்லுங்க, நாங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் அவங்கள பத்தி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. உண்மையிலே தாரா ரொம்ப கொடுத்து வச்சிருப்பாரு. மெயின் லேண்ட்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நேரா போய் முட்டிங்கன்னா மேடம் ஒரு பெரிய சுவர் ஒன்று வரும். ஓகே மேடம், அப்படியே அங்க இருந்து வலது பக்கம் திரும்பி நேரா போனீங்கன்னா அங்க ஒரு கோழிப்பண்ணை இருக்கும். கோழிப்பண்ணை பக்கத்துலயா மேடம்? இல்ல அதுல இருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு மரம் ஒண்ணு வரும். மரத்து பக்கத்துலயா மேடம்? இல்ல அந்த மரத்துல இருந்து திரும்ப ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா அங்க வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க போங்க அப்படின்றாங்க. மேடம் அங்கனக்குள்ள தானே வீடு, அங்கனக்குள்ளே தான் போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அப்படியே ஓகே மேடம் அப்படின்னு வேமா போறாங்க. ஆனா அதுக்குள்ள பார்க்கணுமே, இந்த லேடிஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பாத்துருங்க அப்படின்னு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் போன் அடிச்சு எவனும் எந்த அட்ரஸ் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல இவங்க வேற பாவம் இங்கிட்ட அங்கிட்டுமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க தெரியுமா வர்றாங்க? நம்ம தாரா வீட்டு வாசல்லே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி இருக்காங்க. நம்ம அம்மாவை பாக்குறாங்க, என்ன இவங்க எங்கிட்ட அங்கிட்டுமா போயிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே நம்ம தாராக்கு வந்து சாப்பாடு போடும்போது என்னன்னு தெரியல, பக்கத்து வில்லேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு, நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா இப்ப அந்த எக்ஸிபிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன், சரி இப்ப என்னதான் பண்ண போற அப்படின்னு அம்மா நான் என் பேர்லயே அழகா ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறேன். எங்க அப்படின்னு அதுவா வேற யாரும் இல்ல, நம்ம சங்தாங் மாமா இருக்காருல்ல அவர் ஒரு இடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. உண்மையிலே பர்மிஷன் கொடுத்தாரா என்ன அப்படின்னு? ஆமா அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு இடம் அப்படின்னு அப்படியே சிரிக்கிறாங்க. பரவாயில்லமா இப்பயாவது அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு இவங்க இப்படி பேசி இருக்கும்போது அங்க நம்ம விக்கியோட அம்மா குடுக்குன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்க வந்தேன். என்ன ஐயோ அக்கா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நம்ம பொண்ணை தேடி வந்திருக்காங்க அக்கா, என்னடி சொல்ற? ஐயோ நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா, நீ ஒன்னும் பண்ணாத, வீட்டை விட்டு வெளியவே வராத, வீட்டுக்குள்ளே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா அவங்க மெயின்லேண்ட்ல இருந்து வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த அளவுக்கு புத்திசாலி எல்லாம் கிடையாது, இருக்கலே ரொம்ப முட்டாப்பையில அவங்கள நாங்க சுத்த விட்டுட்டு இருக்கோம், நீ கவலைப்படாத, வீட்டுக்குள்ளே இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ நீ என்னமா சொல்றீங்க அப்படின்னு, நீ கவலைப்படாத தாரா, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு இதை எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கு, நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்ப என்னன்னா அதுக்கேத்த மாதிரி இவங்களும் உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்களும் பயங்கரமா சுத்த வர்றாங்க. பாருங்க அந்த தலையார் ஆபீஸ்ல கூட அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னே, ஓ நீங்க ரொம்ப ரொம்ப தப்பான ரூட்ல வந்துட்டீங்கப்பா, அதாவது வந்து நேரா போங்க, அப்படி முட்டி லெஃப்ட் எடுத்து திரும்ப நேரா போய் முட்டி அப்படி ரைட் எடுத்து நேரா போனீங்கன்னா போய் சேர்ந்துடலாம். என்ன சார் சொல்றீங்க? அதாவது தாரா வீட்டுக்கு போயிடலாம், நீங்க அங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் லேடிஸ் போய் விசாரிக்கிறாங்க. யாரு? நம்ம சாம் அம்மாவும் மனோஜ் அம்மாவும் இருக்கும்போது அவங்க பார்க்கணுமே, நீங்களும் தப்பாவே வந்திருக்கீங்கப்பா ஆக்சுவலி வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சாம் அம்மா சொல்றாங்க. லெஃப்ட் ரைட் அப்படியே ஸ்ட்ரைட் அண்ட் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்றாங்களா. அப்படி பாக்குறாங்க. மேடம் அங்க எல்லோ பில்டிங் இருக்கும், அதுதான் போங்க அப்படின்னு. எல்லோ பில்டிங்கா? ஓகே மேடம் அப்படின்ட்டு போறாங்க. ஏன்னா இவங்க நல்லா குழப்பி விடுறாங்க. இவங்க பாவம் நல்ல சுத்துன்னு சுத்துறாங்க, அலைய விட்டு பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இங்கிட்டு போக இருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோனி வீட கண்டே பிடிக்க முடியல இவங்களால. சொன்ன மாதிரி நல்லா சுத்தல்ல விட்டாங்க போல இருக்கு. இவங்க நல்லா சுத்தி இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்னா வேற யாரு, நம்ம தாரா பேர்ல ஒரு நாய் இருந்திருக்கும்ல, அந்த நாய் கிட்ட வந்து நிக்கிறாங்க. எல்லாம் முடியோட சாமி அப்படின்னு ரொம்ப நொந்து போய் நிக்கிறாங்க. இங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிற போது நம்ம பசங்களை வந்துடுறாங்க. டேய் கத்திக்கிட்டே போகாதா புறா அப்படின்னு சொல்லி மனோஜ் கூட இழுத்துட்டு போறாங்க நம்ம விக்கிய. ஆக்சுவலி உள்ள போனோனே அப்பதான் காட்டுறாங்க இந்த மாதிரி பாத்தியா இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உனக்கே தெரியாம அந்த என்ஜோல் வந்துட்டு நீ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணிருக்கா. சோ அவ உன்னை வந்து ஏமாத்திருக்கா. இந்த விஷயத்தை வச்சு அவளை கோத்து விடலாம், கண்டிப்பா உன்னோட பிரச்சனையை மறந்துடுவாங்க, அவ மேல தப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவளும் வந்துட்டு டேய் என்னடா சொல்றீங்க, எனக்கு ஒரு செகண்ட் கூட இந்த மாதிரி யோசிச்சதே இல்லடா, ஆனா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ பாக்குறாரு, டேய் ஏன்டா எல்லாருக்கும் இப்படி செவந்து இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்றப்ப, இல்ல மச்சான் ஆக்சுவலி வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்து ஒரே நாள்ல தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சர்ச் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நாங்க கூட ஒரு 2 மணி நேரம் தூங்கணும், ஆனா அந்த சாம் பையன் தான் சுத்தமா தூங்கவே இல்ல, அதனாலதான் பாரு அவன் கண்ணெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நம்ம தாராவும் எதுக்குடா இப்படிலாம் பண்றீங்க, டேய் இப்படிலாம் பண்ண வேணாம்டா, ரெஸ்ட் எடுங்கடா முதல்ல அப்படின்றாங்க. எதுக்காக வந்து தேவையில்லாம உங்க தூக்கத்தை கெடுக்குறீங்க அப்படின்றப்ப, இல்ல தாரா ஆக்சுவலி வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, உன்னை எப்படா வந்து கேள்வி கேட்கலாம், எப்படா வந்து உன்னை அசிங்கப்படுத்தலாம்னு. சோ எப்படியாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, எங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்ல, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. சோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்றாரு. சோ தட்ஸ் a friendship, ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் எல்லாம் அப்பதான் உள்ள வராங்க வீட்டுக்குள்ள. அப்ப கூட பாருங்க நம்ம மனோஜ் அம்மா வந்து விக்கி அம்மாவை மிதுவா பூடி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அப்படியே போறாங்க. அங்க போய் பார்த்தா பழங்கள்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு கரெக்டா நம்ம ஹீரோயினி அப்படி கதை திறந்து பார்க்கும்போது என்னோட எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா வாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இங்க வந்து உட்கார்ந்தவங்க எல்லாம் பேசுறாங்க. அம்மா ஆக்சுவலி அப்படின்னு பழத்தெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு எப்படியாவது வந்துட்டு இப்ப நம்ம தாராவை மறைச்சு தான் அங்க கூட்டிட்டு போனோம், எப்படியாவது எக்ஸிபிஷன் நடக்கிறத நடத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எங்க அந்த டைரக்டர் ஆபீஸ்ல தான் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ அது எப்படி நம்ம வந்து போறது, அவங்க எப்படி தத்த திருப்புறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் ஜாலியா உட்கார்ந்து பேசுறத பார்த்து நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்காக இவ்வளவு உறவுகள் இருக்கு, நம்ம இவ்வளவு நாளா இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்படியே
எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாம் வந்து சந்தோஷமா போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பாத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில அப்படியே விடியுது. இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜ் வருது, அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கான அந்த இதையும் திறந்து உள்ள போறாரு. அப்படியே அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா அந்த மொத்த கிராமம் கிளம்பி வருது. வேற யாரு, நம்ம கிராமத்து லேடிஸ் தான். ஆமாங்க, அப்படியே வந்து அந்த பைக்ல வந்து அப்படியே படையெடுத்து வர்றாங்க. ஏய் தாரா ராஜு கோலப்பாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா சரி இவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லாம்போகினி கார் சல்லன்னு வருது. யாரு, நம்மால் சாம் அப்படியே வர்றான். விக்கி இப்பதாங்க முதல்ல இந்த வண்டியில ஏறதே நான் பாக்குறேன். சோ ரெண்டு பேருமே வர்றாங்க. வந்துட்டு மச்சான் கவலைப்படாத, நாங்க இருக்கோம், நீ போட பாத்துக்கலாம்டா அப்படின்றாங்க. அப்படியே லெட்ஸ் கோ மச்சி அப்படின்னு அந்த வண்டி அப்படி போகுதா. அதுக்கு அடுத்து அப்படியே பின்னாடியே நம்ம மனோஜ் கார் எடுத்துட்டு வரோம். அவன் வந்து அப்படியே டோரை திறந்தானே அங்க இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் எல்லாருமே இருக்காங்க. மேடம் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், வாங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ நம்ம தாரா வந்து முதல்ல தனியா ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. போட்டோ எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. சோ அந்த எக்ஸிபிஷனை நடத்துறதுக்காக எவ்வளவு பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. அப்படித்தான் வந்துட்டு இங்கே ஹெல்ப் பண்றாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. அதுல அப்படியே வந்து சொல்றாங்க, ஒரு நாள் ராஜு என்ற ஒரு விஷயம் சொன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இந்த டிராகன்ஸ் எல்லாம் விழும்போது திரும்ப எந்திரிக்கும் அதே இடத்துல. அது மாதிரி தான் நீ எங்க பிறந்து வளர்ந்தியோ அந்த இடத்துல அசிங்கப்பட்ட அப்படின்னா அதே இடத்துல திரும்ப எந்திரிச்சு வர முயற்சி பண்ணி அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும்னு சொன்னா. சோ அதுதான் இப்ப என் வாழ்க்கையில நடக்குது. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நண்பர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் அது இன்னைக்கு என் வாழ்க்கையில உண்மையாயிருச்சு அப்படின்றாங்க. சோ இதோடய இந்த எபிசோடு முடியுது. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.